நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய முக்கியமான தூண்களை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சோஷியல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்போது நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி கூடுது. இந்த பிளட்ல எல்லாம் மானிட்டர் பண்ணோம்னா நம்ம சிஆர்பின்னு சொல்லுவோம். அந்த கோவிட் சமயத்துலலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், எல்லாருக்கும் செக் பண்ணிக்கிட்டு சிஆர்பின்னு. நம்ம உடம்புல இருக்க லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், எப்படி நமக்கு உடம்பு இந்த ஒரு கொதி நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ் எல்லாம் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு நெட்வொர்க்கோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்மியாக இருக்கும். ப்ளூ ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு படமே டாக்குமெண்ட்ரியே வந்திருக்கு. மக்கள் 100 வயசுக்கு மேலே ஆக்டிவாக ஹாப்பியாக சந்தோஷமாக பர்பஸ்ஃபுல்லாக உயிரோடு இருப்பாங்க. அதில் நிறைய காரணங்கள், இது ஒன்று மாத்திரம். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய முக்கியமான தூண்களை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சோஷியல் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு சத்சங்கம்னு சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எப்படி நம்ம அவங்களோட ஊரோட சேர்ந்து வாழ்கிறோம், எப்படி நம்ம ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியத்துவம். ஆக்சுவலாக இந்த லோன்லினஸ், அதாவது தனிமையாக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மேஜர் ஹெல்த் ப்ராப்ளம். 2023 யூஎஸில் விவேக் மூர்த்தி அப்படின்னு ஒரு சர்ஜன் ஜெனரல், நம்மூர் ஆள் தான், அங்கே போய் நல்லா செட்டில் ஆகிட்டு இஸ் சர்ஜன் ஜெனரல் சொல்லுவாங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டு. அவர் அதை டிக்ளேரே பண்ணியிருக்காரு. WHO இதில் இந்த தனிமைப்பட்டு ஃபீல் பண்ணுறத ஒரு எபிடமிக்காகவே, ஒரு வியாதியாகவே, பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வியாதியாகவே அதை எடுத்து சொல்லியிருக்காரு. நான் இன்னைக்கு தேதிக்கு நிறைய பேர், அதுவும் முதியோர், கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது ஆஸ் அ கம்யூனிட்டி, இப்போ இந்த கம்யூனிட்டி இஸ் இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. நம்ம உடம்பு எதிர்ப்பு சக்தி, நம்ம த வில் டு லிவ், நம்ம அடுத்த நாள் எழுந்துக்கணும், அடுத்த நாள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வில் பவர், எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே நம்மளுக்கு சுற்று வட்டாரத்தில் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பேரன் பேத்தி, குழந்தைங்க அப்படிங்கும்போது தான் ஒரு ஆசையே வரும், ஒரு உற்சாகமும் வரும், ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நிறைய அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பஜனை குழுக்கள்னு இருக்கும், அப்புறம் லாஃப்டர் கிளப்ஸுன்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டியில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களாம் ஒரு கம்யூனிட்டி ஹால்னு வச்சுருப்பாங்க. குரூப்பாக நடந்து போவாங்க, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல இன்னும் கொஞ்சம் யங்கர் பீப்புளெலாம் சேர்ந்து ஜூம்பா கிளாஸ் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன்ட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்பப்போ ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு என்டர்டெயின் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ஸே பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ ஒரு நவராத்திரின்னு வச்சுக்கோங்க, அந்த 9 நாள் என்ன பண்ணுறோம், கோலு வச்சுட்டு ஒரு தீம் பண்ணி, அப்புறம் எல்லாரையும் நாம் வீட்டுக்கு வான் கூப்பிடுறது, நாம் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாமே ஒரு க்ளோஸ் நெட் சொசைட்டி, ஒரு க்ளோஸ் நெட், அதாவது ஒரு இன்டராக்ஷன் ஏற்படுத்திக்கூட மாதிரி. நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு, ஒரு கல்யாணம், நிச்சயதார்த்தம், குழந்தை பிறக்கிறது, எல்லாத்தையும் எதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு, எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம், எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டு மீட் பண்ணி க்ரீட் பண்ணி சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாமே வைக்கிறோம். இந்த வாழ்க்கையே, நமக்கு வாழ்க்கை நடைமுறையே இப்படியெல்லாம் இந்த மாதிரி வச்சு பண்ணணுங்கிறதுக்கு காரணமே ஒரு நெட்வொர்க்காக, ஒரு கம்யூனிட்டியாக நம்ம சொந்த பந்தத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நாளடைவில் என்ன ஆகுது, எல்லாம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சிங்கிள் சில்ட்ரன், நோ சில்ட்ரன், அப்புறம் இப்போ நிறைய சில்ட்ரன்லாம் குழந்தைங்கள்லாம் வளர்ந்து பெருசாகி படிக்க போய் அப்புறம் அப்படியே வெளிநாட்டில் எல்லாம் செட்டில் ஆயிடுறாங்க. அப்பா அம்மாக்கெல்லாம் தெம்பு இருக்கிற வரைக்கும் காடாறு மாதம் நாடாறு மாதம்னு போய் பசங்களை வளர்த்து கொடுத்துட்டு, வெளியூரில், அமெரிக்காவில், லண்டன்லன்ட்டு போய் வளர்த்து கொடுத்துட்டு, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால ட்ராவல் பண்ண முடியல, பசங்களும் எல்லாம் செட்டில் ஆகிட்டு வேலைக்கு இல்லைன்னு பிஸியாக இருக்கும்போது அவங்களாலையும் அடிக்கடி வர முடியல. அப்படிங்கிறப்ப அந்த தனிமையை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க முதியோர். அது வேரியஸ் காரணங்கள்னால இந்த மாதிரி தனிமைப்பட்டு ஃபீல் பண்ணும்போது டெஃபினட்டாக நிறைய அதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. இந்த மாதிரி நமக்கு அந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும்போது நம்ம உடல் எதிர்ப்பு சக்தி கூடுது. இந்த பிளட்ல எல்லாம் மானிட்டர் பண்ணோம்னா நம்ம சிஆர்பின்னு சொல்லுவோம். அந்த கோவிட் சமயத்துலலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம், எல்லாருக்கும் செக் பண்ணிக்கிட்டு சிஆர்பின்னு. நம்ம உடம்புல இருக்க லெவல் ஆஃப் இன்ஃப்ளமேஷன், எப்படி நமக்கு உடம்பு இந்த ஒரு கொதி நிலையில் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கர்ஸ் எல்லாம் நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக ஒரு நெட்வொர்க்கோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கம்மியாக இருக்கும்.
அண்ட் அவங்க இந்த ப்ளூ ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு படமே டாக்குமெண்ட்ரியே வந்திருக்கு. உலகத்தில் சில இடத்துலலாம், இட்டாலியில் ஒரு இடத்துல, ஜப்பானில், அமெரிக்காவில் சில இடத்துல இங்கெல்லாம் போனீங்கன்னா மக்கள் 100 வயசுக்கு மேலே 100 ஆக்டிவாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக, பர்பஸ்ஃபுல்லாக வந்து உயிரோடு இருப்பாங்க. அவங்க வந்து அப்படி அதில் நிறைய காரணங்கள், இது ஒன்று மாத்திரம் தான் இல்லை. அப்போ அவங்க ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க, குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் அந்தந்த ரோல்ஸை மதித்து அவங்க வந்து குடும்பத்தோட ஹாப்பியாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய உடல் கொண்டு வேலை செய்கிறது, ஏறி இறங்கி உட்காந்து நிமிர்ந்து வேலை செஞ்சு, வேலை செய்கிறது மாத்திரம் இல்லை, வேறு வேலை மாத்திரம் இல்லை, என்ஜாயும் பண்ணி நல்லா தூங்கி ஃப்ரெஷ் காற்று இப்படின்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஹெல்த் நல்லா போய் அவங்க எல்லாம் 100 வயசு தாண்டி ஆக்டிவாக சந்தோஷமாக 100 வயசு இருக்கிறது பெருசு இல்லை, 100 வயசு ஆரோக்கியத்தோடு இருக்கிறது தான் பெருசு. ஸோ அதுக்கு இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியமானது, நமக்கு தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது, ஜென்ரலி மனநலத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது தனிமையாக இருந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. இதே சமயம் நம்ம மைண்டையும் பாடியும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிட்டு 4 பேரோட நம்ம வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, கஷ்டத்தை பகிரும்போது அது குறையும் அப்படிங்கிறது, சந்தோஷத்தை ஷேர் பண்ணும்போது அது மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம ரெகுலராக வந்து கொஞ்சம் மெனக்கெடணும். அதாவது ஒரு சொசைட்டியில் நம்ம வந்து ஊரோட ஒத்து வாழும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருக்கு, நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. பண்ணும்போது டெஃபினட்டாக அதோடைய பலன் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வு. ஸோ அதில் இதுலேயே நமக்கு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க சத் சங்கம் அப்படின்னு. சங்கம்னா டு யுனைட். ஸோ அந்த சத் சங்கம்ங்கிறது நிறைய அந்த பிரவச்சனம் கேட்குறது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து பகவத்கீதா சொல்கிறாங்க, திருப்புகழ் கிளாஸ் பற்றி சொல்கிறாங்க, அப்படிங்கெல்லாம் போகும்போது போய் உட்காந்து கேட்கும்போது நமக்கு அது வந்து குரூப்பாக கேட்கும்போது நமக்கு அது நல்லாவும் இருக்குது, பார்க்குறோம், பேசுகிறோம், வைக்கிறோம், ஒரு சினிமாவுக்கு போகலாம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அதனுடைய மகிழ்ச்சியே தனி, அதனுடைய இம்பேக்டே தனி. இது முக்கியமாக வந்து இந்த மெசேஜை வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய இப்போ எனக்கே பர்சனல் அனுபவம். இப்போ நான் இன்றைக்கி கூட மதியானம் பேசிகிட்டு இருந்தேன். அதாவது நாங்கள் எங்கள் பாட்டி நல்ல ஆரோக்கியமாக அவங்க இருந்தப்போ, அவங்களுக்கு வயசானப்போ நான் வந்து பிஸி ப்ராக்டிஷனர், ஓடி ஓடி அங்கங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வீட்டில் வந்து உட்காரும்போது அவங்க ஆசையாக என் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க. எதாவது கேட்க வந்தேன்னா, நீ இப்போ கேட்காதப்போ நான் அப்புறமா பேசுகிறேன், நான் அப்புறமா பேசலாம், அப்புறமா சொல்கிறேன் போன்ட்டு ஒதுக்கி விடுவேன். இப்போ அவங்க இல்லை, ஆனால் இப்போ எனக்கு அவங்களோட அருமை தெரியறது. இப்போ அவங்க ஏன் நான் அப்படி சொன்னேன், அவங்ககிட்ட இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் பேசியிருக்கலாமே, அவங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு இப்போ தோணுது. அந்த வருத்தம் எனக்கு இப்போ தோணுது. ஸோ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி நம்ம எல்லாம் கெரியரில் எல்லாம் பிஸியாக இருக்கும்போது நம்ம வீட்டில் முதியோர்கள் இருந்தாங்கன்னா அதை அலட்சியப்படுத்தாமல் அவங்களுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் காலையில் போகும்போது போயிட்டு வரேன், நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அவ்வளோதான் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு அது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த நேரத்தில் தனிமைப்படுத்தப்படாமல் நம்மளும் இந்த வீட்டில் உபயோகமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளை சார்ந்து இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ இது வந்து டைமாக வந்து சின்னவங்க பெரியவங்களை பார்த்து இதெல்லாம் பண்ண வேண்டியது கடமை. அப்போ நாளைக்கு நம்மளுக்கும் வயசாக போகும்போது நம்மளும் இதெல்லாம் ஃபீல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நாம் இன்றைக்கி கொடுக்குறதா நமக்கு நாளைக்கு வரும், நம்மளை பார்த்து தான் நம்ம பசங்க கற்றுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கட்டாயமாக இது வந்து ஒரு ஃபேமிலி. அதான் அந்த காலத்துலலாம் ஜாயிண்ட் ஃபேமிலின்னு எல்லாம் பெரிய பெரிய குடும்பமாக இருந்தது. இன்றைக்கி எல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அப்படியே தூரமாக இருந்தால் கூட ஒரு ஃபோனை பண்ணி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி முதியோர்களும் வந்து நம்ம தனிமைப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு சொல்லி துவண்டு போகாமல் அவங்க என்ன பண்ணலாம், லோக்கலாக சர்க்கிள்ஸ் எப்போ பாரு நானே என் குடும்பம் என் பேரன் பேத்தின்னு மாத்திரம் இல்லாமல் சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய குழந்தைங்க இருக்குது, நிறைய நமக்கு வேலை செய்ய வர்றவங்க இவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் யாருக்காவது நம்ம வந்து போய் நம்ம அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுக்கும்போது அவங்களும் கற்றுப்பாங்க, நம்மளும் தனிமையாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சின்னவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பெரியவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நம்ம வந்து அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக நிறைய வந்து குடும்பத்துக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்ம வந்து நம்ம அதுக்கான ஆரோக்கியத்தையும் நம்ம பெற்று சந்தோஷமாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.